ஹலோ கைஸ், இது என்னன்னு தெரியுதா? இது நம்ம ஓல்டு ஃப்ரீ ஃபயரோட ஒரு ஓல்டு கேம் ப்ளே தான். அந்த ஓல்டு கேமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நான் தான். இது என்னோடய கேம் ப்ளே தான். இது வந்து என் ஃப்ரெண்டோட சேனல். இது ஒரு ஓல்டு சேனலில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்வேர்டே மறந்துட்டான். திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ரெக்கமெண்டில் வந்து ஒரு வீடியோ வந்துச்சு. பார்த்தா இது நம்ம சேனலில் ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்ததில் வந்து இதில் வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்போது என்கிட்ட ஒரு 2 GB RAM ஃபோன் தான் இருந்ததுனால என்னால் மேட்ச்சில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. என்னால் யூடியூப்லாம் ரன் பண்ண முடியல. அப்போ என்கிட்ட யூடியூப் கிடையாது. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 6 GB RAM ஃபோனு ப்ளஸ் யூடியூப் சேனல்லாம் வச்சதுனால நான் ஒரு கேம் ப்ளேலாம் எடுத்து வந்துட்டு அவன்கிட்ட கொடுப்பேன். அவன் தான் அப்லோட் பண்ணுவான் என் பேர்லாம் போட்டு. பார்த்தீங்கன்னா அப்போது வந்து நான் ஸ்ட்ரோம் கார்த்தி, எங்கள் கில்டு வந்து ஸ்ட்ரோம் கில்டு. அதில் வந்து ஸ்டோம் கார்த்தின்னு இப்போ தான் நான் வந்து மாற்றியாச்சு. இப்போ இது என்னோடய ஓன் சேனலில் நான் மெக்பைன்னு க்ரியேட் பண்ணி மெக்பைன்னு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். எனக்குலாம் அந்த பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த அளவு ஒரு மாதிரி கண்ணுக்கிழங்குற நிலைமைக்கும் ஆளாயிட்டேன். பார்த்தீங்கன்னா அப்போது வந்து ரொம்பவே சூப்பராக விளாடுவேன். இப்போ இருந்த மாதிரி இல்லை, அப்போ வந்து ரொம்பவே சூப்பராக விளாடுவேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ட்ரைனிங்கில் எடுத்து தான் ஃபுல்லாக ஒரு 50 கில்லில் வந்து 45 கில்லுமே ஃபுல்லாக ஒன் டாப்பு. நான் எல்லா கன்லையுமே ஒன் டாப் சூப்பராக அடிப்பேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அடிக்க முடியாது. நிறைய பேர் பாருங்கள், அப்போ வந்து இந்த டபுள் பேரல் வந்து அடித்த அளவுக்கு இப்போ வந்து அடிக்கலை. அப்போ இருக்க டபுள் பேரலோட பவர் வந்து யார் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் அப்போ இருந்த கேம் பிளேக்கும் இப்போவும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர் போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு 2017 இருந்த கேம் பிளேக்கும் இப்போ இருக்க கேம் பிளேக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து நல்லா விளாடாமல் ஒரு மாதிரி பாடு மாதிரி விளாடுவாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு ஆப்போசிட்டு. நான் ஒரு 2020 21 அந்த பீரியடில் வந்து 2018 கேம் வர்றப்பையிலேருந்தே நான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வர்றப்போ அவ்வளோவா ப்ளே பண்ணால் அந்த 2019 20 அந்த 2 வருஷம்லாம் நான் பீக்கில் ரொம்பவே சூப்பராக விளாடுவேன். பார்த்திங்கன்னா மேட்ச் ஃபஸ்ட்டில் ஒரு மாண்டேஜ் பார்த்துருப்பேன். பெரிய மேட்ச்லேயே வந்து ஒன் டாப் தான் அடிப்பேன் டபுள் பேரல் எடுத்து. பார்த்திங்கன்னா அப்போ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஒரு 2 GB RAM ஃபோனுங்கிறதுனால ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு விளாட முடியாது. ஸோ வந்து இது அவனுக்காக வந்து கேட்டான், மச்சான் நீ இது நல்லா அடிக்கிறா, ஒரு ரெக்கார்ட் பண்ணிடுறா, யூடியூப்பில் போடுவோம் அப்படின்னு கேட்டான் ஒன் டாப் மாண்டேஜ். பட் என்னால் வந்து மேட்ச்சில் எடுக்க முடியல. அப்போதைக்கு இதே பெருசு தான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மேட்ச்சில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ட்ரைனிங் மேட்ச்சில் வந்து ரெக்கார்ட் பண்ணதான் அந்த வீடியோ. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே ஒன் டாப் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் வந்து எனக்கு கேட்டதுனால கடைசி ஒரு 2 பேர் இருந்தானுங்க. சரி ரெக்கார்ட் போட்டேன். அப்போ அடிச்சது இன்னுமே நல்லா நம்ப இருக்குது. இந்த ஒன் டாப் மாண்டேஜ் வந்து என்னோடய ஓல்டு கேம் ப்ளே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஓப்பன் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. இனிமேல் வந்து நம்ம சேனலில் நம்மளோட பழைய வீடியோலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. மேபி பழைய வந்து இன்குபேட்ரு அது இதுன்னு நம்ம எடுத்த எல்லா வீடியோமே இருக்குது. நான் எடுத்து உங்களுக்கான பழைய ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே எல்லாமே உங்களுக்காக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டு விட்ருங்க.